ஈகோ பிரச்சனை தான். இவர் சீனியரு, அவர் ஜூனியரு, அவர் வீட்டில் இவர் காவல் காத்திருந்த காலம் போய் இப்போ இவர் போய் அவர்கிட்ட காவல் காக்கிற நிலைமை வருது. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன் என்னன்னா அவர் தொகுதிக்குள்ளேயே டம்மி பண்ணுறாங்க. இது அவரால் ஜட்ஜஸ் பண்ண முடியல. மோரோவர் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரம் பேசி முடிச்சுட்டு தான் எனக்கு வந்து தகவல். ஏற்கனவே முத்துசாமி அண்ணன் போய் பேசியிருக்காங்க. ஏற்கனவே தளபதி ஸ்டாலின் வரைக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டு தான் போயிருக்காங்க. விரைவில் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்வார். இப்போ எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய ஈகோ தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு காரணம். ஈகோ மண்ணாங்காட்டிலாம் எதுவுமே காரணம் இல்லைங்க. எடப்பாடி 3வது இடத்துக்கு மேலே போயிடுவார், 2வது இடம் கூட வரமாட்டார் இந்த வாட்டி. இது அண்ணன் செங்கோட்டையன் களத்திலேயே இருக்கிற ஒரு களம் கண்டது. அது தெரியாதா? ஒருங்கிணைந்த அதிமுக மக்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது 4 துண்டா கிடக்குது. அதை சேர்த்து வைக்கிற முயற்சியில் அண்ணன் செங்கோட்டையன், சி வி சண்முகம், தங்கமணி, வேலுமணி எல்லா மணியும் மணி அடிச்சு பார்த்தாங்க. அந்த காதில் வாங்குற மாதிரி இல்லை. எத்தனை கோடிக்கு சார் விலை போனார்? டபுளுக்கு மேலே தான் இருக்கணும். அவர் வந்து 1 கோடி அந்த மாதிரி. ஆமாம், ஏற்கனவே அவருக்கு தோட்டம் துறவெல்லாம் ஒரு 400-500 கோடிக்கு சொத்து இருக்குது. ஒரு 200 கோடிக்காவது டீலிங் போயிருக்கும். அவ்வளோ அளவுக்கு ஒர்த்து இல்லை அவர். ஒரு 20-25 கோடி பேசுவாங்க. தனிநபர் ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமானவர். அதனால தான் அவர் அம்மா வந்து மந்திரி பதவியிலேருந்து நீக்கினாங்க. அவர் போகிறதுனால அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் அடைஞ்சிடாது. ஏற்கனவே அது அதில் பாதாளத்துக்கு அதிமுக இருக்குது. 53% ஓட்டு சதவீதம் இருந்த அந்த கட்சி 19% எடப்பாடி கைக்கு என்னைக்கு மாறிச்சு அன்னிலேருந்து 19% போச்சு. இன்னும் இந்த 2026 15 வருமா, 15 கீழே போகுமா, இல்லை 10க்கு கீழே போனால் 3வது இடம் வருமா, 4வது இடம் வருமானு இருக்குது அதிமுக. அதில் இருந்துன்னா எல்லாமே இருந்தாங்கன்னா எல்லாம் ஒன்று தான்ற முடிவு எடுத்துருப்பாரு அண்ணன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து வாக்கு தான் முக்கியங்கிற. திமுக அதெல்லாம் சகஜம். பெண்கள் விஷயம் வந்து திமுக வந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் அவங்களுக்கு இதுதானே வேலையே. லேடிஸ் மேட்டர்லாம் ஒரு விஷயமே அந்த கட்சியில் ஒரு பெரிய மேட்டர். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் மனம் திறந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கார். இதற்கு அடுத்தது எடப்பாடி கிட்ட என்ன மனம் திறந்து பேச போகிறாங்க? உங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் உங்கள்கிட்ட தானே பேசணும். பத்திரிகையாளர்களை நோக்கி வர்றாங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சுற்றுப்பயணத்தில் மீட்டிங்கில் என்னோட பதிலை சொல்கிறேன்னு எடப்பாடி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ இந்த 2 பேருக்குள்ள ஒரு முரணா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் இல்லைங்க, அவரு கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து எதனா பேசுறதுன்னா நீ சொல்லணும். அது டைம் கொடுத்து இந்த புகழேந்தி அண்ணன் புகழேந்தி சொல்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் இந்த தெருவில் பாம்புக்கும் கீரிங்க சண்டை விடுறாங்க கட்சி வரைக்கும் சண்டையாக விட மாட்டான். அது மாதிரி இவர் எதனா மனம் திறந்தால் அன்றைக்கே மனம் திறந்து பேச வேண்டியது. அதனால 5ஆம் தேதி சொல்கிறேன், 6ஆம் தேதி சொல்கிறேன் கேட்டு வைக்கிறாரு. நான் அதுக்குள்ளே இவரோட பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாரா? இவர் எதனா படம் கேட்க போகிறாரா எடப்பாடி கிட்ட? என்ன பிரச்சனை 2 பேருக்குள்ள? ஈகோ பிரச்சனை தான். இவர் சீனியரு, அவர் ஜூனியரு, அவர் வீட்டில் இவர் காவல் காத்திருந்த காலம் போய் இப்போ இவர் போய் அவர்கிட்ட காவல் காக்கிற நிலைமை வருது. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன் என்னன்னா அவர் தொகுதிக்குள்ளேயே டம்மி பண்ணுறாங்க. இது அவரால் ஜட்ஜஸ் பண்ண முடியல. இது மோரோவர் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரம் பேசி முடிச்சுட்டு தான் எனக்கு வந்து தகவல், ஊர்ஜிதமான தகவல். அண்ணன் செங்கோட்டையன் 1977 புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து இது தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 33 ஆண்டு காலம் பயணித்தவர். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு முறை 1996 மட்டும்தான் அவர் தோல்வியே விட்டுருக்காரு. கலைஞருக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் மூத்த தலைவராக செங்கோட்டையனுக்கு துரைமுருகன் அவரும் தான் சீனியாரிட்டியில் 1, 2 நம்பர் 2 இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவரை வந்து தொடர்ந்து அவமதிப்பு பண்ணுறாங்க. அவரும் வந்து தன்னை வளர்த்துக்கொள்ள எந்தவித தனிப்பட்ட முறையில் வளர்த்துக்கொள்ள எந்தவித கட்சிக்காரன்ட்டையும் ஒரு நெருக்கமாக இல்லை யார் செங்கோட்டையன். அதனால் அவரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு பெரிய இழப்பு நேர்ந்துறாது. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவோட விலை போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்கல்ல, என்ன? நான் சொல்ல, இன்னைக்கு தினமலர் பத்திரிகை கூட தலையாங்கத்தில் எழுதியிருக்கான். ஓகே, செய்திகள் போட்டு செய்திகளில் வந்த ஒரு விஷயம். ஏற்கனவே முத்துசாமி அண்ணன் போய் பேசியிருக்காங்க. ஏற்கனவே தளபதி ஸ்டாலின் வரைக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டு தான் போயிருக்காங்க. விரைவில் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்வார் என்றது என்னுடைய கணிப்பும் அதுதான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன அமௌண்ட்டுக்காக ஒரு விலை போயிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் ஆஃபர் பண்ணி இல்லை அது வந்து ஏதோ ஒரு டிமாண்டு இவர் வச்சிருப்பாரு. அந்த டிமாண்டை அவங்க வந்து நெகோசியேஷன் பண்ணி ஏதோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு கொங்கு பிளட்டில் வந்து அண்ணன் செங்கோட்டையன் மாதிரி, முத்துசாமி அண்ணன் கூட செங்கோட்டையன் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார். செந்தில் பாலாஜி தவிர வேறு யாரும் அந்த மாவட்டத்தில் வந்து, அதுவும் செந்தில் பாலாஜி இந்த எண்டில் இருக்கார், கரூரில்.
இந்த பிளாக்கில் வந்து அவங்களுக்கு ஆவல் தேவைப்படுது திமுகவுக்கு. அந்த வெற்றி எடுத்த நிருபத்துக்கு அடுத்த செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு பெரிய தூணாக இருப்பார் அங்கே போயிட்டா. இப்போது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய ஈகோ தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு காரணம். இது ஈகோ மண்ணாங்காட்டிலாம் எதுவுமே காரணம் இல்லைங்க. எடப்பாடி 3வது இடத்துக்கு மேலே போயிடுவார், 2வது இடம் கூட வரமாட்டார் இந்த வாட்டி. இது அண்ணன் செங்கோட்டையன் களத்திலேயே இருக்கிற ஒரு களம் காண்றது, அது தெரியாதா? ஒருங்கிணைந்த அதிமுகனா மக்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது 4 துண்டாக கிடக்குது. அதை சேர்த்து வைக்கிற முயற்சியில் அண்ணன் செங்கோட்டையன், சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி எல்லா மணியும் மணி அடிச்சு பார்த்தாங்க. அந்த காதில் வாங்குற மாதிரி இல்லை அண்ணன் எடப்பாடி. தற்கூரிய தந்தோணி தனமாக நான் இருந்தேன். இதில் இனிமேல் என்ன போடுவேன்னு சொல்லி அவங்கவுங்க அன்னூர் ராஜா மணி அடிச்சார். அதுக்கப்புறம் மைத்ரன் போகிறாரு, டாக்டர் மைத்ரன். அந்த வரிசையில் அண்ணன் செங்கோட்டையன் திமுக தான் போக போகிறாரு. அதில் ஒன்றும், அதாவது எடப்பாடியை தோக்கடி இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு சரியான இடம் எதிரானா திமுக அந்த சாய்ஸ் தான் எடுப்பார். நான் புத்திசாலி, அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது வந்து சத்துனா தன்மையாக இருக்கும், அதில் ஒன்றும் நம்பகத்தன்மையாக இருக்கும். அதில் ஒன்றும் அவருக்கும் அண்ணன் முத்துசாமிக்கு தான் அங்கே நெருடல். அது தளபதி ஸ்டாலின் வந்து முத்துசாமியை செங்கோட்டையிட்ட பேச வச்சு சரி பண்ணிட்டார் அந்த நெருடலுக்கு. அதாவது முத்துசாமி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன் இருக்க மாட்டார், செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல முத்துசாமி இருக்க மாட்டாங்க. அப்பயே புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து 2 பேருக்கும் முரண், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றதுனால முரண் ஏற்பட்டிருக்கு. அது திராவிட முன்னேற்றம் அதை தீர்த்து வைக்கொண்டு தான். என்ன எப்போ டீலிங் பேசினாங்க, என்ன நடந்தது? ஏற்கனவே அது பேசி ஒரு கடந்த மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்க. அவங்க திமுகவுக்கு அவர் தேவைப்படுது. அந்த பக்கத்தில் கொங்கு மண்டலத்தில் ஆள் இல்லை திராவிட முன்னேற்றம். அதை சரி பண்ணோன்னா இந்த பக்கம் செங்கோட்டையன், இந்த பக்கம் பாலாஜி, நடுப்புற மத்தியில் முத்துசாமி அண்ணன். இன்னும் கூட பத்தலை. கொங்கு மண்டலம் முழுமையாக வெற்றி பெறணும்னா செங்கோட்டையன் மட்டும் பத்தாது. அவர் இழுத்தா மற்றவங்களை இழுத்தலாம். இன்றைக்கி ஒரு எம்பி, அவர் கூட இருக்கிற எம்பி போவாங்க. விரைவில் கோகுலேந்திராவும் போவாங்க, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இப்படி பல பேர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே பக்கம் தாவறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. திமுக பக்கமும் சரி, சில பேர் தாவக்க பக்கத்து 2 தானே ஆப்ஷனு. பிஜேபியும் போனவங்களை அரவணைக்கலையே. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் நடுரோட்டை நிற்க வச்சுட்டு போயிட்டாங்களே சாரியம். அதனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2 ஆப்ஷன் தான், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா தாவேக்காவும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த இதுனது வெறும் ரசிகர் விசிலச்சாங்குஞ்சிங்க மாதிரி தான் இருக்குதே தவிர, ரசிகர் கூட்டம் இருக்குதே தவிர அரசியல்வாதி கூட்டம் அங்கே இல்லை. அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி கனத்தை எதிர்த்தோடு தான் திமுக போவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் திமுக என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் செங்கோட்டையனுக்கு வைக்கிறாங்க? கேபினெட் மினிஸ்டர் தரேன்னு இருப்பாங்க. என்ன மாதிரி கேபினெட்? டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தரேன்னு இருப்பாங்க. கேபினெட்னா நான் இங்கே மத்திய மாநில அரசு மாதிரி இணை துணையெல்லாம் கிடையாது. இல்லை இப்போது கேபினெட் அப்படின்னா என்ன? ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தால் அவர் வந்து கேபினெட் அந்தஸ்தில் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. இப்போ மாவட்ட செயலர் உடனடியாக தருவதாக சொல்லியிருப்பாங்க. மாவட்ட செயலர். அப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு கல்வித்துறை இந்த மாதிரியான துறையில் செங்கோட்டையன் இங்கேருந்து போனவங்க தான் நாங்கள் திமுகவில் கோலாட்சி பண்ணுறாங்க. அண்ணன் சேகர்பாபா இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜா இருந்திருக்கட்டும், அண்ணன் ஏவா வேலுவா இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், கேகேஎஸ் எல்லாமே திமுகவை போனவங்க அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து தான் போனவங்க தானே. அங்கே போய் அங்கே இருக்கிற திமுக காலம் கூட இவங்க அளவுக்கு அங்கே கோலாட்சி பண்ண முடியலையே. போனவங்களுக்கு அங்கே நல்ல இடம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த ஒரு வாய்ப்பு அன்னூர் ராஜா காலேஜ் ஈஸியாக போனார். இப்போ கடைசியாக அவருக்கு ஒரு இலக்கிய ஒரு மாநில அந்தஸ்து உள்ள ஒரு பதிவை கொடுத்துருக்காங்களே. அப்போ இவங்க வழியில தான் அடுத்து செங்கோட்டையனும் பயணிக்க போகிறாரா? கண்டிப்பாக. கரெக்டாக இருந்தால் அவர் தாவேக்காக்கு போக மாட்டார். இந்த சின்னம்மா நம்பி அவர் வந்து அரசியல் பண்ண முடியாது. இந்த அம்மா 2 பேட்டியை குதிரை திரும்ப ரூமில் போய் படுத்துக்கும். அதான் இவங்கெல்லாம் நம்பி அந்த அம்மா இவர் வந்து அரசியல் பண்ண மாட்டார். ரொம்ப புத்திசாலி சின்ன. இது எல்லாத்தையும் கடந்து தான் அவர் வந்து, அவருக்கு பிடிக்கலன்னா கூட வேஷ்டியை மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த எடப்பாடியை சகிக்க முடியல. இன்னும் இதுக்கு மேலே அதிமுகவில் இருந்து எடப்பாடியை பண்ணுற ட்ராமாவெல்லாம் சகிக்க முடியாமல் தான் அவர் போகிறார். எத்தனை கோடிக்கு சார் வெளியே போனார்? டபுளுக்கு மேலே தான் இருக்கணும். அவர் வந்து 1 கோடி அந்த மாதிரி. ஆமாம், ஏற்கனவே அவருக்கு தோட்டம் துறவெல்லாம் ஒரு 400-500 கோடிக்கு சொத்து இருக்குது. செங்கோட்டையனுக்கு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. எங்கே? அங்கேயே அந்த ஈரோடு பக்கத்தில் அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காட்டி தானே கூட்டு போயிருப்பாங்க. ஒரு 200 கோடிக்காவது டீலிங் போயிருக்கும். அவ்வளோ அளவுக்கு ஒர்த்து இல்லை அவர். ஒரு 20-25 கோடி போயிருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொங்குவை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு திமுகவுக்கு என்ன ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு? இல்லைங்க, திமுக எம்பி அவங்க தான் ஜெயிச்சாங்க. இல்லை, திராவிட மாடல் அரசு வந்து கலைஞர்கிட்ட இல்லாத ஒரு தளபதி ஸ்டாலின் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கலைஞருக்கு எப்போவுமே தாய் குலத்தோட ஓட்டு வராது, மகளிர்கள் ஓட்டு வராது, பெண்கள் ஓட்டு வராது. ஆனால் இப்போ முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தளபதி ஸ்டாலின் விடியல் பயணம், அப்புறம் மகளிர் சுய உதவி குழு ஃபண்டு, அப்புறம் வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, தொடர்ந்து மகளிர் எங்கே வீக்காக இருக்கிறோம் அந்த வீக்கர் செக்ஷனை கரெக்ட் பண்ணுறாரு யார்? தளபதி ஸ்டாலின்.
ஓரளவுக்கு மக்கள் பெண்களோட ஓட்டு வந்து தளபதி ஸ்டாலினுக்கு உருமாற்றம் ஆயிருக்குன்னு தான் ஒத்துக்கணும், கன்வென்ஷன் ஆயிருக்கு. அதை கொங்கு சைடும் அறுவடை பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியா? கொங்கு சைடு அதாவது அவர் 2 செக்ஷனில் அவங்க வந்து திமுகவில் வீக்காக இருந்தது. ஒன்று வந்து கொங்கு மண்டலம் 65 கிட்டத்தட்ட அந்த பக்கம் தானே வெற்றி பெற்றிருக்காங்க, அதை சரி பண்ணணும். இன்னொன்று வந்து பெண்கள் ஓட்டு பரவலாகவே நம்மளுக்கு விழ மாட்டேது. ஏன்னு கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக அதை சரி பண்ணிட்டார். திமுகவுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது, அதை தளபதி ஸ்டாலின் வந்து சரி பண்ணிட்டார் தான் சொல்லணும். இப்போ செங்கோட்டையன் என்னதான் மனம் திறந்து அன்னைக்கு பேச போறாரு? அவர் எதுவுமே பேச மாட்டாருங்க. பேசுறவரு இன்னைக்கு பேச வேண்டியதானங்க. ஏங்க நாளைக்கு பேசுறாரு? ஏன் நாளைக்கு தான் யாருன்னா எழுதி கொடுக்க போறாங்களா மண்டபத்தில்? பேசுறோம்னு நினச்சா இன்னைக்கு தைரியமா பேசு. அது என்ன 2 நாள் அவகாசம்? எதுக்கு 2 நாள்? அந்த 4 நட்சத்திரம் பார்க்கறதுக்கு இல்லை 4 நட்சத்திரம் பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுவார். வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரேட்டை ஏற்றுவார், இல்லை வரலன்னு சொல்லிட்டு இங்கே ரேட்டை ஏற்றுவார். மொத்தத்தில் ரேட்டு தான், அங்கே நோட்டு தான் முக்கியம் இவங்களுக்கு. நாடு முக்கியம் இல்லை. நாடு மத்தியெல்லாம் கட்சியை பற்றியே கவலைப்படல. அவர் பழைய செங்கோட்டையனா இல்லை. இப்போ பழைய செங்கோட்டையனை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து அவர் குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரி, அவங்க பசங்களுக்கும் அவருக்குமே ஒத்து வரதில்லை, அவங்க ஒய்ஃபு கூட ஒத்து வரல. இவங்க சொல்லி தானே அம்மாட்ட மந்திரி பதவி எடுத்தாங்க. பசங்க சொல்லி தான். ஆமாம், அதுவும் இல்லாமல் தனிநபர் ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமானவர். அதனால தான் அவர் அம்மா வந்து மந்திரி பதவியிலேருந்து நீக்கினாங்க. அவர் போகிறதுனால அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் அடைஞ்சிடாது. ஏற்கனவே அது அதில் பாதாளத்துக்கு அதிமுக இருக்குது. 53% ஓட்டு சதவீதம் இருந்த அந்த கட்சி 19% எடப்பாடி கைக்கு என்னைக்கு மாறிச்சு அன்னிலேருந்து 19% போச்சு. இன்னும் இந்த 2026 15 வருமா, 15 கீழே போகுமா, இல்லை 10க்கு கீழே போனால் 3வது இடம் வருமா, 4வது இடம் வருமானு இருக்குது அதிமுக. அதில் இருந்துன்னா எல்லாமே இருந்தாருன்னா எல்லாம் ஒன்று தான்ற முடிவு எடுத்துருப்பார் அண்ணாச்சி. இப்போ இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ லூ போல்டான ஒரு ஆளை திமுக பக்கம் சேர்த்துக்கிட்டா திமுகவுக்கு தானே கெட்ட பேர். திமுக வந்து கெட்ட பேர்லாம் கிடையாதுங்க. திமுகக்கு எங்கெங்கே மைனஸ் இருக்குன்னு அவங்க கரெக்டாக அந்த பெண் நிறுவனம் வந்து இது எடுத்து கொடுக்குது. இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடுக்கெல்லாம் வந்து முத்துசாமி பத்தாது, ஒரு ஆக்டிவ் மெம்பர் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது தான் செங்கோட்டையனை பிடிச்சி போகிறாங்க. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன் வந்து இந்த கட்சியில் வந்து சீனியர் லீடர். அவரே போயிட்டாருன்னா கட்சி இன்னும் திமுக பலவீனப்படுத்தணும். இது பிஜேபி அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும். திமுகவோட ராஜதந்திர மூவாக தான் நம்ம இதை பார்க்கணும். அப்போ வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து வாக்கு தான் முக்கியங்கிற. திமுக அதெல்லாம் சகஜம். பெண்கள் விஷயம் வந்து திமுக வந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் அவங்களுக்கு இதுதானே வேலையே. லேடிஸ் மேட்டர்லாம் ஒரு விஷயமே அந்த கட்சியில் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதனால இப்போ 5ஆம் தேதி வந்து நான் அதிமுகவிலேருந்து விலகிறேங்கிறத தான் சொல்ல போகிறாரு. திமுகவில் சேர்றன்றதை இன்னொரு தேதி ஒரு மாநாட்டில் வச்சு தளபதி வந்தோன்னு ஊர்லேருந்து வந்தோன்னா போய் சேருவார். ஓகே, ஒரு சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறம். ஆமாம், முதல்ல அதிமுக அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும், என்டிஏ அதிமுக கூட்டணியும் பலவீனப்படுத்தணும். அந்த பலவீனப்படுத்துகிற வேலை இவர் செங்கோட்டையன் போனார்னா, வெளியில் போனார்னா உண்மையிலேயே கொஞ்சம் பலவீனம் அடையும். இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சுற்றுப்பயணத்தில். பட் ஒன்றுமே சொல்லலையே. என்னங்க அவர் பதில் சொல்ல போகிறாரு? அவருக்கே தெரியாமல் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் 30 லட்சம் கொடுத்து தானாக கூட்டின்னு வந்த கூட்டத்தை அவரே கூட்டின்னு வந்த கூட்டம் அவரை பார்க்க துடிச்சு வந்த மாதிரி பேசுகிறாரு. அவருக்கு தன்னிலையே தெரியல. அவர் தன்னிலை உணராமல் ஒரு தற்குறியாக இருக்கிறார். ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு கேட்டால் நான் விவசாயின்றார். கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு 4 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தாவேக்கா விஜய்க்கு இருக்கிற மாஸ் பாப்புலாரிட்டி கூட எடப்பாடிக்கு இல்லையே. அந்த மாஸ் வந்து அம்மையாருக்கு வந்து கடைசி வரைக்கும் இருந்ததா? கடைசி காலத்தில் அம்மையாருக்கே இல்லை. உண்மைதான், நீங்கள் கேள்வி கரெக்டு தான். கடைசி காலத்தில் நாங்களே அம்மா வரும்போது ஆளுங்களை திரட்டி தான் வந்தோம். எப்படி இல்லாமல் போச்சு தெரியல. அம்மாவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இல்லை. மக்களை பற்றி அம்மா வந்து பேசுனாங்க, சிந்திச்சாங்க. தவிர புரட்சி தலைவர் மாதிரி அம்மா அந்த மக்களோட மக்களாக தாய்க்குளத்தோட தாய்க்குளமாக அம்மா இல்லை, ஒன்றி இல்லை. இல்லை சார், இப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் லைஃப்பை அதிகம் விரும்பக்கூடிய நபர். மக்களுக்கும் அவங்களுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ஏற்பட்டதான் பிரச்சனையாக போச்சு. ஒரே விஷயம், எல்லா நடிகரும் அது விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நடிகரும் ப்ரைவேட் லைஃபை இருப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் மட்டும் அதில் வந்து விதி விலக்கு. டெய்லி மக்களை பார்ப்பார். டெய்லி சாயந்தரம் காலையில் செக்ரட்டரி போய் மக்களை பார்த்து சந்திச்சு அவங்க குறை நிறைய கேட்டு தான் போவார். கலைஞர் அப்படி தான். ஐயா கலைஞர் அப்படி தான். ஆனால் அம்மா அப்படி இல்லை. அம்மாவும் அப்படி இல்லை, தளபதி ஸ்டாலின் அப்படி இல்லை. மக்கள் குறைன்னு எதுவுமே பார்க்கறது இல்லையே. அட்லீஸ்ட் போகும்போது வரும்போது அங்கே நிற்பாங்க. வீட்டில் தலைவர் போகும்போது ராமவரம் தோட்டத்தில் அப்படியே ஒரு 200 பேர் நிற்பாங்க. அப்படியே மனு வாங்குவாங்க. அவங்க குறைய கேட்பார். முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைப்பார். எல்லாரையும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சைக்கிளே சொல்லிட்டு போவார். சாப்பாடு டிஃபன் வந்த மாதிரி சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அது மாதிரி இல்லையே. எடப்பாடி இப்படி இருக்காரா? எடப்பாடி இன்னும் மோசங்க. எடப்பாடி மாதிரி அவர் ஒரு நல்ல சிஎம்னு கூட சொல்லலாம். ஆனால் கட்சிக்கு நல்ல தலைவர் கிடையாது. அவர் அந்த 4 காலம் கட்சியை உருட்டினார் ஆட்சியை. அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் நல்ல பொதுச் செயலாளர், கட்சி வழி நடத்ததில்லை. ஒரே ஒரு அறிக்கை மட்டும் இன்னைக்கு கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார். என்ன கொடுக்கணும்? ஏன்னா நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர், நான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர். என்னை ஏற்றுக்கொள்வது யாராக இருந்தாலும் சரி, அது சின்னம்மாவாக இருந்தாலும் சரி, பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அண்ணன் டிடிஓ யார் வேணாலும் வரலாம்.
அவங்கவுங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ப உரிய பங்களிப்பு அளிக்கப்படும் சொன்னால் எவ்வளோ மெச்சூரிட்டியான வார்த்தை. எப்போ சொல்லலாம் ஒரு சிலரை தவிர யார் வேணாலும் வரலாம். ஐயா அந்த ஒரு சிலர் நிற்க நான் வைக்கிறேன். அதுதான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம். கூட இருக்கிறவங்க கூட அதை வந்து எடுத்து சொல்ல மாட்றாங்க. ஒன்று எடுத்து சொல்லணும், இல்லை தைரியமாக சொல்கிறவங்களும் கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஜால்ரா அடிக்கிறவங்க கூட வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் மாவட்ட செயலாளருங்க இருக்கிறாங்க, ஒரு மாவட்ட செயலாளரும் சரி கிடையாது. இப்போ அந்த மாவட்ட செயலாளரும் திமுக விலகி போயிட்டாங்க. ஆல்ரெடி போயிட்டான். மெட்ராஸில் ஒரு 5 மாவட்ட செயலாளர் ஆல்ரெடி ஆதிராஜா எக்ஸப்ட் ஆதிராஜா தவிர மற்ற அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டான். மெட்ராஸில் இருக்கிற வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஆமாம், மத்திய சென்னையில் ஆதிராஜராம் தவிர மத்திய சென்னை தவிர மற்ற அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டான். அதில் ஒரே ஒரு வெங்கடேஷ் பாபு மட்டும் அப்புறாணி மட்டும் நீக்கிட்டு இங்கே இருக்கிற விரிகை ரவி, இங்கே இருக்கிற டி நகர் சத்யா, பவர் புரோக்கர்லாம் நீக்காமல் என்ன பண்ணுறேன்? ஏன் உன்னை நீக்கிட்டு அவங்களுக்கு வேறு பற்றி கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர் கிங் மாதிரி போடணுமா இல்லையா? இன்றைக்கி ஒரு சட்டம் கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி 22 தொகுதி இருக்குது புறநகரெலாம் சேர்த்து. அது இல்லாமல் இந்த மதுராந்தகம் இருக்குது. மதுராந்தகத்தில் ஒன்று மட்டும்தான் ஜெயித்தோம். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஜெயிக்கலை, காஞ்சிபுரம் ஜெயிக்கலை, திருவள்ளூர் ஜெயிக்கலை, சென்னை ஜெயிக்கலை. சென்னையில் 14 இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ தொகுதி இருக்குது. ஜெயிக்கலையே. ஏன் ஜெயிக்கலன்னு இப்போ வரைக்கும் நீ அம்மா கூட தோப்பாங்க. அடுத்த நிமிஷம் தான்சி மீட்டிங் நடத்தினாங்க. ஒரு வெரிஃபிகேஷன் தொட்ட மைக்கை கொடுத்து அவனுடைய கருத்து எதனால் தோத்தன்னு கேட்டாங்க. அதை சீர் பண்ணாங்க, சரி பண்ணாங்க. எப்பேர் படம்லாம் மாவட்ட செயலர் அன்றைக்கி அங்கேயே ஸ்பாட்டில் தூக்கிட்டு யார் குறை சொன்னாலும் அவனுக்கு தகுதி இந்த திறமை இருந்தால் நீ தானே மாவட்ட செயலர்னுவாங்க. அவனை சாதாரண நாளில் இருக்கிறோம், சாதாரண தொண்டனுக்குறோம் பண்ணியில் நான் பார்த்துக்கிறேன் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எடப்பாடி எந்த வித தோல்வியை பற்றி சிந்திக்கல. எதனால் தோத்தன்றதை பற்றி ஒரு கமிட்டி போட்டார். என்னாச்சு ரிப்போர்ட் வாங்கினேன், என்னாச்சு, எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்த? அப்போ எல்லாருமே ஜெயிச்சுதான் 40 தொகுதி ஏன் தோக்குது? இங்கேருந்து வடபழனிலேருந்து ஒருத்தனை எதுவுமே புத்தூர் கட்டு போகிறவனை எடுத்து போய் தூத்துக்குடி அக்கா கனிமொழிக்கு எதிராக வேட்பாளராக நிறுத்துறாங்க. ஆளே இல்லைன்ட்டு. அதிமுகவுக்கு 40 தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. புத்தூர் கை கால் போனவன் கட்டு போகிறவனை எடுத்து போய் நிற்க வச்சாங்க ஒரு சித்த வைத்தியா. அந்த நிலைமைக்கு அதிமுக கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகி போய் நிற்கிது. இன்னும் கூட புத்தி வரலான்னு எடப்பாடிக்குன்னா எப்போ புத்தி வரும்னு கேட்குறேன் நான். இப்போ செங்கோட்டையனும் போகிறாரு, எல்லாரும் போவாங்க. கோகுலேந்திரா எல்லாரும் எழுதி வச்சுங்க. அக்கா வளர்மதி இந்த டிவி ஸ்டேஷன் பக்கத்தில் அக்கா வளர்மதி கூட இருக்காதிங்க. அதுவும் திமுக சேகர்பாபு பின்னாடி போயிடும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதான் கல்ல நிலவரம். அதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது திமுகவில். ஐஸ்வரி கணேசன்லாம் விட்டு ஆள் பிடிக்கிறாங்க கரெக்டாக. ஐஸ்வரி கணேசன் இந்த புரோக்கர் வேலை பண்ணுறது தான் வேலை. அவர் படம் ப்ரொடியூஸில் பண்ணி அவர் இந்த படம் ப்ரொடியூஸும் பண்ணுவார், சப்ளை அண்ட் சர்வீஸும் பண்ணி இவங்களை தூக்கின்னு போகிற வேலை, டார்கெட்டு, அசைன்மெண்ட்டு எல்லாமே அவருக்கு தான். திமுக பாமக 2வது பிளக்க சொன்னது, சின்ன வீடை வச்சு பிளக்க சொன்னது யாரானா திமுக ஐஸ்வரி கணேசன் வச்சு தான். கூட்டுப்புறத்தை வச்சு அவனு ஐஸ்வரி கணேசனுக்கு அவரே பெரிய கோடீஸ்வரன். ஆமாம், இவரோட இந்த டாக்டர் ராமதாஸ் பணம் அவர்கிட்ட இருக்குது. எவ்வளோ? 100 கோடி, 1000 கோடி. 1000 கோடியா? ஆமாம், கூட்டுப்புறத்தம்மா பணம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.